ரீசன் வைஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். இயக்குனர் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் துருவ் விக்ரம், அனுபமா பரமேஸ்வரன், பசுபதி, லால் மற்றும் பலர் நடித்திருக்கும் திரைப்படம் தான் பைசன். இந்த திரைப்படத்துடைய கதை என்னங்க? 1980களில் திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு சின்ன கிராமத்தில் துருவ் விக்ரம், அவரது தந்தையாக வரக்கூடிய பசுபதி, துருவ் விக்ரம் அந்த ஊரில் ஒரு சின்ன ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்காரு. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 டிஃபன் பாக்ஸில் இருந்து சாப்பிட்டுட்டே இருக்காரு. அந்த வழியாக திடீர்னு ஒரு ட்ரில் மாஸ்டர் வராரு. அவரை பார்த்தவொன்னே இவர் ஓடுறாரு. அந்த ட்ரில் மாஸ்டர் கூப்பிட்டு, எதுக்குடா ஓடுற அப்படின்னு கேட்குறாரு. சார், நான் ஒரு கபடி பிளேயரு, என்னை இங்கே பெருசாக சேர்த்துக்க மாட்டேன்றாங்க, நான் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, சரி நீ என்ன கபடி பிளேயர் ஆகணுமா, வா அப்படின்னு சொல்லி அந்த ஸ்கூல் டீமில் கூப்பிட்டுட்டு போகிறாரு. அதுக்கப்புறம் இவர் வளர்ந்து காலேஜெலாம் படிக்கும்போது நல்ல ஒரு கபடி பிளேயராக ஆயிடுறாரு. பொதுவாக இந்த கபடி போட்டிகள் நடக்கும்ல, ஒரு ஸ்கூலுக்கும் இல்லை ஒரு ஊருக்கோ அப்படி நடக்கும்போது இவருடைய தனித்திறமையை பார்த்து அந்த ஊரில் ஒரு பெரிய பண்ணையார், அவர் தான் யாருன்னா நம்ம லால். கர்ணன் படத்தில் இந்த சமூகத்தில் சார்ந்தவராக இருப்பார். இந்த படத்தில் வேற்றூர் சமூகத்தில் சார்ந்தவர் பண்ணையாராக அவர் நடிச்சிருக்காரு. அந்த பண்ணையார் யார் இந்த பையன், இவன் நல்லா விளையாடுறானே, இவனை நம்ம டீமில் சேர்த்து பண்ணிட்டு நம்ம டீமுக்குள்ளே சேர்த்துக்கிறாங்க. அங்கே உடனே, சார் இது மாதிரி நிறைய விஷயம் இருக்குது சார், என்னை ஏற்றுக்க மாட்டாங்க சார், நான் அதெல்லாம் பார்க்க மாட்டேன் தம்பி, நான் ஒரு ஜாதியை சேர்ந்தவனாக இருக்கணும், ஜாதி இதுவாக இருந்தால் கூட நான் விளையாட்டுன்னு வரும்போது நான் எல்லோரும் சரிசமமாக தான் மதிப்புன்னு ஒரு நல்ல கேரக்டர் எடுத்து லால் அவர்கள் பண்ணியிருக்காரு. அப்படி இருக்கும்போது அந்த டீமில் விளையாடுறாரு. அப்படி இப்படின்னு ஸ்டேட் லெவலு, அப்புறம் இந்தியா லெவலுக்கே போயிடுறாரு. இந்தியா நாட்டுக்காகவே விளையாடுற லெவலுக்கு நம்ம துருவ் விக்ரம் அவர்கள் வளர்ந்துடுறாரு. இது ஒரு பக்கம் ஒரு கதை. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சொந்த ஊரில் அவரது முறை பெண்ணாக இருக்கக்கூடிய அனுபமா பரமேஸ்வரன், அவங்க என்ன எப்படி இருந்தாலும் நான் துருவ் விக்ரம் முறைப்பையன் தான் கட்டிப்பேன் அப்படின்ற பிடிவாதமாக இருக்கிற ஒரு கேரக்டர். துருவ் விக்ரம் அவர்கள் ஃபேமிலிக்கும் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா முன்கூட்டியே பகை இருக்குது. ஆனால் ஒரே சமூகத்தை சார்ந்தவங்களாக இருந்தால் கூட அந்த 2 குடும்பத்துக்குள்ளே ஒரு சின்ன பகை இருக்குது. அதெல்லாம் எப்படி சால்வ் ஆச்சு, துருவ் விக்ரம் எப்படி இந்தியன் லெவலுக்கு போய் விளையாடி வெற்றி பெற்றாரா அப்படின்றத இந்த படத்துடைய சுருக்கமான கதைங்க. இது பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, இது சாதாரண கதை தானே சார், இதில் என்ன சார் பெரிய பிரம்மாண்டம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிச்சயமாக சொல்கிறேன், இந்த படத்தோடைய மேக்கிங்கில், இந்த படத்தோடைய திரைக்கதையில் இயக்குனர் மாரி செல்வராஜ் வெற்றி பெற்றிருக்கார் அப்படின்னே சொல்லலாம். ஒரு கட்டத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா, இவர் ஒரு சுச்சுவேஷனில் ஒரு இடத்துல, அதாவது ஒரு ஒலிம்பிக் நடக்குது ஜப்பானில், அந்த ஜப்பான் நாட்டில் நடக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒரு கட்டத்தில் இவர் அந்த இடத்த விட்டு வந்துடுறாரு. வந்த உடனே அந்த டீம் ஒரு ட்ராவில் போய் முடியுது. ஆனால் அவர் ஊருக்கு வரும்போது என்ன, அங்கே ஒரு பெரிய கலவரமே நடக்குது. ஒரு 2 ஜாதிக்குள்ளே ஒரு கலவரம்னு கூட வச்சுங்களேன். அந்த மாதிரி ஒரு கலவரம் நடக்கும்போது இவருக்கு அழைப்பு வருது, நீ வந்தால் தான் இங்கே வின் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி. இவர் ஜப்பான் நாட்டுக்கு போனோம். அந்த ஊரில் என்ன கலவரம்னு பார்த்தீங்கன்னா, அங்கே நம்ம அமீர் அவர்கள் ஒரு பசுபதி பாண்டியன், நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, அந்த மாதிரி ஒரு கேரக்டர் எடுத்து பண்ணியிருக்காரு. அது நிஜத்தில் அவங்க அந்த கேரக்டர் எடுத்து வச்சாங்களா இல்லை படத்துக்காக வச்சாங்களா அப்படின்றது நமக்கு தெரியலைங்க. ஆனால் பசுபதி பாண்டியன்ற மாதிரி ஒரு கேரக்டர் அவர் வடிவமைச்சிருக்காங்க. அவர் ஒரு கட்டத்துக்கு மேலே அவர் இறந்துடுறாரு. அதே மாதிரி அதுக்கு காரணமாக இருந்த லால், நான் சொன்ன பார்த்தீங்களா, பண்ணையாராக இருக்கார், துருவ் விக்ரம் கூட டீமுக்குள்ளே சேர்த்து விளையாட விட்டான்ட்டு, அவரும் பார்த்தீங்கன்னா போலீஸோட என்கவுண்டரில் பலியாகிறார். ஸோ இந்த கலவரத்தினால அந்த ஊருக்குள்ளேயே பெரிய கலவரங்கள் நடக்குது. போலீஸ் பாதுகாப்பு, ஊரடங்கு உத்தரவு, என்னென்னவோ பண்ணுறாங்க. இந்த இக்கட்டான சூழ்நிலையில் துருவ் விக்ரம் ஒலிம்பிக் போட்டியில் கலந்துக்கணும். எப்படி ஒலிம்பிக் போட்டியில் கலந்துக்க போகிறாரு, எதை வச்சு இந்த விஷயங்கள்லாம் மீறி எப்படி ஒரு போலீஸு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்போது, சரி வா பசுபதி, நான் கூப்பிட்டு போகிறேன், வா உன்னை எப்படியாச்சும் நான் உன்னை எப்படியாவது அந்த இடத்துல சேர்த்துடுறேன் அப்படின்னு சொல்லி வயல்வெளி காட்டுக்குள்ளே நடந்தும்போது கடைசியாக போலீஸ்கிட்ட மாட்டிக்கிறாங்க. யாரா நீங்கள் இந்த டைமில் எங்கடா சுற்றிட்டு இருக்கீங்க, இவ்வளோ பெரிய கலவரம் நடக்குதுன்னு போது பசுபதியே ஒரு கட்டத்தில் போலீஸ்காரர் அடித்திடுறாரு. அப்பாவை அடித்த தாங்க முடியாமல் பசுபதியே அடிச்சிட்டாங்களே அப்படின்னும்போது அப்பாவை அடித்த தாங்க முடியாமல் மகன் துருவ் விக்ரமே போலீஸ்காரர்களை சண்டையிடுறாரு. அப்புறம் அந்த வழியாக இன்னொரு போலீஸ்காரர் யார் நீங்கள், என்ன சண்டை போட்டுட்டீங்க அப்படின்னு கேட்கும்போது திடீர்னு சொல்லும்போது, நீங்கள் நல்ல பிள்ளை, நான் கேள்விப்பட்டிருக்கேன் நல்ல பிள்ளை, சரி வாங்கன்ட்டு அவரே தன்னோட ஜீப்பில் கூட்டு போய்ட்டு வெளிநாட்டுக்கு அனுப்புகிறாரு ஒலிம்பிக் கேமில் கலந்துக்கிறதுக்காக. இதெல்லாம் பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா, உண்மையிலே கபடி போட்டிகளில் இந்த அளவுக்கு ஒரு விசேஷங்கள் இருக்கா? ஏன்னா அந்த காலத்திலலாம் நம்ம நினச்சிட்டு நம்மள மாதிரி கிரிக்கெட்டோ ஃபுட்பாலோ இல்லை இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் கேம் விளையாடுறதோ இல்லை அவுட்டோரில் விளையாடுறது, இன்டோரில் விளையாடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்காது. அந்த காலத்தில் என்னங்க விளையாடிருப்பாங்க, மிஞ்சி போனால் ஒரு கபடி, இல்லைன்னா கில்லி தாண்டல்,
இல்லைனா வந்து நொண்டி ஆட்டம், இது மாதிரி ஆட்டங்கள் தான் அன்றைக்கி விளையாடிருப்பாங்க. எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா அந்த காலகட்டத்தில் வந்து வேறு விளையாட்டுகள் மேலே ஈடுபாடு கிடையாது. கபடி விளையாடுவோம், நொண்டி ஆட்டம் விளையாடுவோம், இல்லை கோலி விளையாடுவாங்க, இல்லை கில்லி தாண்டல் விளையாடுவாங்க, இதுதான் விளையாடிருக்காங்க. ஸோ அந்த ஊரில் வந்து விசேஷமான விளையாட்டுன்னு பார்த்தீங்கன்னா கபடி தான் இருக்கும் எல்லாருக்குமே. ஸோ கபடி விளையாட்டை வந்து ஒரு மையப்படுத்தி எடுத்த திரைக்கதையில் மாரி செல்வராஜ் அவர்கள் உண்மையிலே சொல்லப்போனால் வெற்றி பெற்றிருக்கார். நல்லாவே இந்த படத்தை வந்து வடிவமைச்சிருக்கார் அப்படின்னே சொல்லலாம். முக்கியமாக இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா பசுபதியோட கேரக்டர் வந்து ரொம்ப அழுத்தம் திருத்தமாக இருக்குது. அது வேறு இல்லாமல் அவரோட நடிப்பு திறமை வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியாக பண்ணியிருக்காரு பசுபதி. ஏன்னா நம்ம சார்பட்டா பரம்பரை படத்துலேயே பார்த்துருப்போம் அவருடைய நடிப்பு திறமை எந்த அளவுக்கு இருக்கணும். அப்படியே இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நேரம் மட்டுமே வரக்கூடிய அமீரோட கேரக்டர், அந்த கேரக்டரும் பார்த்தீங்கன்னா அழகாக வடிவமைச்சிருக்காரு மாரி செல்வராஜ் அவர்கள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா வேத்து ஜாதியாக இருந்தால் கூட அந்த ஜாதியிலையும் இப்படி ஒரு மனிதனா அப்படின்ற காட்டுக்கூட அளவுக்கு லால் அவர்கள் நடிப்பும் அபாரம் அப்படின்னே சொல்லலாம். இதனால் அந்த படத்தில் 2 பேருமே இறந்துடுறாங்க. அமீரும் இறந்துடுறாங்க, லால் அவர்களும் இறந்துற மாதிரி காட்சி அமைப்புகள் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்படி இருந்தாலும் பார்த்திங்கன்னா இந்த 2 பேரோட நடிப்பும் அபாரமான ஒரு நடிப்புதுன்னு சொல்லணுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறது வந்து பார்த்திங்களா, இந்த படத்தோடைய நம்ம கதையின் நாயகன் வந்து துருவ் விக்ரம். ஆரம்ப காலகட்டத்தில் அவருடைய படங்கள்லாம் வந்து பெருசாக நடிப்பு திறமைக்கோ இதில் வசூல் ரீதியாகவோ விமர்சன ரீதியாகவோ பெரிய வரவேற்பு கிடையாது. ஆனால் இந்த படத்தில் நிச்சயமாக அவர் இன்னும் ஒரு மைல்கல்லை எட்டியிருக்கார் அப்படின்னு சொல்லலாம். அதாவது வந்து புலிக்கு பிறந்தது பூனையாகமா அப்படின்ற பழமொழிக்கு எடுத்துக்காட்டா சியான் விக்ரமுக்கு பிறந்த மகன் எப்படி நடிப்பார், எப்படி இருப்பார், எந்த அளவுக்கு அப்பாவுடைய திறமை கொஞ்சம் கூடமாக இருக்காது அப்படின்ற மாதிரி நம்ம வந்து கேள்வி கேட்டுடலாம். ஆனால் இந்த படத்தில் உண்மையிலே சொல்லப்போனால் துருவ் விக்ரம் அவர்கள் மிரட்டியிருக்காருன்னே சொல்லலாம். அதாவது ஒரு 10-20 படங்கள் பண்ண ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி ஒரு நடிகர் மாதிரி அவரது நடிப்பு வந்து இந்த படத்தில் வந்து அழகாகவே வெளிப்பட்டிருக்கு. அவரது முறைப்பெண்ணாக வரக்கூடிய அனுபமா பரமேஸ்வரன் கதாபாத்திரத்துக்கு தகுந்தாற் போல் அழகாக வடிவமைச்சு கொடுத்துருக்காரு இயக்குநர்கள். அவங்களது கேரக்டரும் அழகாகவே புரிந்திருக்கு. துருவ் விக்ரமுடைய அக்காவாக வரக்கூடிய கேரக்டர் இன்னும் சொல்லப்போனால் இந்த படத்தில் வந்து மேஜர் ப்ளஸ் நடிப்புன்ற ரீதியாக சொல்லும்போது வந்து பார்த்திங்கன்னா பசுபதி ஃபஸ்ட்டு, துருவ் விக்ரம் செகண்டு, அடுத்தது பார்த்திங்கன்னா துருவ் விக்ரமோட அக்கா வரக்கூடிய கேரக்டர் தான். இந்த 3 கேரக்டர் தான் வந்து இந்த படத்தையே வந்து அப்படியே தூக்கி பிடிக்குது அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து அழகாக வடிவமைச்சிருக்காங்க. நடிப்பு திறமையை அழகாக வெளிப்படுத்தியிருக்காருன்னே சொல்லலாம். எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா துருவ் விக்ரம் அவர்களுக்கு இந்த படத்துக்கு பிறகு நல்ல வாய்ப்புகள், நல்ல கதையம்சம் உள்ள படங்கள் அழகாக கிடைக்கின்றது எனது தனிப்பட்ட கருத்துங்க. ஏன்னா வந்து அந்த அளவுக்கு வந்து தனது நடிப்பு திறமையை அழகாக வெளிப்படுத்தியிருக்கார் துருவ் விக்ரம். சும்மாவா சொல்லணுமா சியான் விக்ரமுடைய மகன்னா சும்மாவா அப்படின்னு வந்து நம்ம ஈஸியாக நினச்சிட முடியாதுங்க. அந்த அளவுக்கு அப்பனை மிஞ்சிய மகன் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து நடிப்பு திறமையை அழகாக வெளிப்படுத்தியிருக்காரு. இந்த படத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா நிவாஸ் கே பிரசன்னாவுடைய இசையமைப்பு. நிவாஸ் கே பிரசன்னா பக்கவாக இந்த மாதிரி காலகட்டத்தில் இந்த மாதிரி இசை தாங்க செட் ஆகும் அப்படின்றத ஆப்டாக பொருத்தியிருக்கார் அப்படின்னே சொல்லலாம். மாரி செல்வராஜ் அவர்கள் சொல்லப்போனால் தொடர்ந்து வந்து இந்த மாதிரி சமூக ரீதியான படங்களை எடுக்கிறதுல வல்லவர்னே சொல்லலாம். இன்னும் என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா கர்ணன் ஒரு டிஃப்ரெண்ட்டான கதைக்களம்னா இந்த பைசனும் ஒரு டிஃப்ரெண்ட்டான கதைக்களத்தை கொண்டு எடுக்கப்பட்ட திரைப்படம் தான். ஏன்னா 2 படங்களுமே வந்து வெற்றி பெற்று படங்கள் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா படமே வந்து இப்போ தான் ரிலீஸ் ஆகிருக்குன்னா சார் நீங்கள் இதுக்குள்ளே வெற்றின்னு சொல்கிறீங்களா அப்படின்னு நீங்கள் கேட்காதீங்க. ஏன்னா இந்த திரைப்படம் வந்து நேற்றே வந்து பத்திரிக்கையாளருக்கு உண்டான சிறப்பு காட்சிகள் போடப்பட்டது. அப்போ பார்த்துட்டு தான் நம்ம வந்து படம் போடுறதுக்கு முன்னாடியே நல்லா இருக்கிற படத்தை நம்ம ஏன் டைம் வேஸ்ட் பண்ணணும், நம்ம உடனடியாக போட்டுலான்றது தான் உங்களுக்கு இந்த விமர்சனத்தையே நான் கொடுக்குறேன். நிச்சயமாக சொல்கிறேன், எந்த விதமான மாரி சில ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவர்ப்பா அதனால் நான் அவங்க படத்தை பார்க்க மாட்டேன்ப்பா அப்படிலாம் யோசிக்காமல் ஒரு திரைப்படமாக போயிட்டு பாருங்கள். அழகாக வடிவமைச்சிருக்கார் அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து இந்த படம் தகுதியுள்ள தரமான திரைப்படம் தான். மொத்தத்தில் பைசன் இது கிரேட் சன் அப்படின்னே சொல்லலாம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.